அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகுவின் 11ஆம் பார்வையால் குருவின் பரிபூர்ண அருளை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதனால் இனி யாரும் உங்களுக்கு கொடுக்கின்ற நிலையை விட அவர்களிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற நிலைக்கு மாறுவீர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு உருவாக போகுது. உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தர்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பத்தில் சதயத்தில் பிறந்த நண்பர்களே, ஜென்மத்தில் சனிவான் கடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் மற்ற எல்லாருக்கும் செஞ்சு மற்ற எல்லாருக்குமே உதவிகள் செஞ்சு கொடுத்து, அதனால் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய தேவை, தன்னுடைய ஆசை எதையுமே நிவர்த்தி செய்யாமல் தனித்துவமாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் குரு பயிற்சி நடைபெறுகிறது. குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறாரு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி அடைந்து அவர் ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஸோ அந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தா ராகு. அந்த ராகு 2ஆம் வீடான மீனத்தில் இருக்கிறார். அவருடைய 11ஆம் பார்வை என்பது ரிஷபத்தில் பதிந்து கொண்டிருக்கிறது. அங்கே போய் குரு அமர்றார். அப்போ குருவினுடைய பரிபூர்ண அருளை ராகு பகவான் எடுக்கப் போகிறார், பெறப்போகிறார். ஸோ குரு கொடுக்க மறுத்தால் கூட ராகுவன் எடுத்து விடுவார். அந்த சூழலில் இருக்கிறார். காரணம், குருவினுடைய வீடான மீன ராசியில் தான் ராகுவும் இருக்கிறார். அப்போது குரு கொடுக்க மாட்டேன் என்று அடம்பிடிக்க முடியாது, ராகு எடுத்தே தீருவார். அப்படி உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகுவான் அப்படி உங்களுக்கு சில நல்ல காரியத்தை நடத்தி வைத்தே தீருவார். மற்ற எல்லாருக்கும் உதவி செஞ்சு, மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்து, நீங்கள் இழந்த அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு மீட்டு தரப்போகிறார் உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகு பகவான். அதை முதல்ல உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு விஷயம், திருமண வாழ்க்கை, நிலையான ஒரு குடும்பம் உங்களுக்கு உருவாகப் போகிறது. தோல்வியடைந்த காதல் மறு தோற்றத்தோடு உங்களுக்கு புதிதாக அமையப் போகிறது. திருமண வாழ்க்கை சிறக்கப் போகிறது. நிறைய பேருக்கு முதல் திருமண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். அந்த வாழ்க்கை மீண்டும் வேறு ஒரு கோணத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக அமைந்த தருணம் இந்த தருணமாக இருக்குது. ஸோ திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களும் மாற்றங்களும் சந்தோஷமான முறையில் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து வண்டி வாகன மாற்றம் உறுதியான முறையில் நடக்க போகுது. வீடு மாற்றம் நிச்சயமாக நடக்க போகுதுங்க. அதே போல் உடல் ரீதியாக வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அனைத்தும் உங்களுக்கு சரியாகும் இந்த ஒரு நேரத்தில். மேலும் ராகு பகவான் உங்களோட நட்சத்திராதிபதி 2ல் இருக்கிறார் இல்லையா? அப்போ பணப்புழக்கம் சற்றே அதிகமாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். குரு பகவான் இருக்கின்ற வீட்டை விட பார்க்கின்ற வீட்டிற்கு பலனை அள்ளி கொடுப்பார். அப்படி குரு பகவான் 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார். உங்களுடைய கும்பத்திற்கு அது 8ஆம் வீடாக அமைகிறது. அப்போது பெண்களுக்கு மாங்கல்ய யோகம், கணவருடைய ஆயுளும் தீர்க்கமடையும். கணவர் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2ல் ராகுவான் அமர்ந்திருக்கிறார். அப்போது குடும்ப விருத்தி ஏற்படும். கண்டிப்பாக பெண்களுக்கு நல்லவைகள் நடக்கும். கும்பராசியில் பிறந்த உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லவைகள் நடக்கும். திருமண பாக்கியங்கள் நடக்கும். வெளிநாடு யோகமும் வெளிப்பயணங்களும் சற்றே அதிகரிக்கும். அதனால் நன்மை உண்டு. அடுத்து குருவினுடைய நேரடி 7ஆம் பார்வை என்பது விருச்சகத்தில் பதியது. கும்பராசியான உங்களுக்கு அது 10ஆம் வீடாக அமைகிறது. தொழில் சிறக்கம், தொழிலில் வருமானம் உண்டு. மார்க்கெட்டிங் சம்பந்தமான, ஃபைனான்ஸ் சம்பந்தமான, சிவில் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான வேலை தொழில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் அதில் எதிர்பார்க்காத ஒரு லாபம், ஒரு அமௌண்ட்டுன்றது கைக்கு வரும் கண்டிப்பாக. அடுத்து அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அது உங்களுக்கு 12ஆம் வீடு. சொந்த வீட்டு பிரச்சனை தீரும். பயணங்கள் அதிகரிக்கும். அது பயனுள்ள பயணமாக நிச்சயமான முறையில் இருக்கும். படிப்பில் ஏற்பட்ட தடை விலகும். பாட்டி தாத்தா வீட்டில் போய் படிக்கிறது, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, வெளியூரில் போய் படிக்கிறது, வெளிநாடு போய் படிக்கிற யோக வாய்ப்புகள் ஏற்படும் சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு குருவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு.
ராகு பகவான் இதுவரை உங்களுக்கு கிடைக்காத உரிமைகளை, கிடைக்காத உங்களுக்கு சொத்துக்களை, கிடைக்காத வாய்ப்புகளை 11ஆம் பார்வையால் குருவை பார்த்து உங்களுக்கு அதை கிடைக்கப்பெறச் செய்கிறார். ஸோ இந்த ஒரு நேரத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகு பகவானுடைய வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள். மேலும் நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். மேலும் வியாழக்கிழமையன்று குருவானுடைய வழிபாடு உங்களுக்கு சில கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். ஸோ அதற்கு குருவானை நீங்கள் வணங்க வேண்டும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.